தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. விஜய் 63 இளைய தளபதியோட 63வது படமோட ஷூட் பயங்கர மும்முரமாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷூட்டிங், இந்த படத்தோட பூஜையும் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் மேடு போஸ்டர் வெளியிட்டிருந்தாரு நம்ம விஜய் அவரோட தீவிர ரசிகர் ஒருத்தர் செம்மையான ஒரு போஸ்டர் வெளியிட்டாரு. அந்த போஸ்டர்ல பார்க்கும்போது அவர் ஃபுட்பால் காஸ்டியூம்ல ஃபுட்பால் மேல காலை வச்சு நிக்கிற மாதிரி செம்ம மாசா அந்த போஸ்டர் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதை பார்க்கும்போது அந்த படத்துல விஜய் 63 அந்த படத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்பாலுக்கு ஒரு மெயின் ரோல் இருக்கு, ஃபுட்பால் பேஸ் பண்ணி அந்த படம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் அவர்களுக்கு இன்டர்நேஷனல் வைடு அவருக்கு ரீச் இருக்கு. அவரோட படங்கள் வேர்ல்ட் வைடு எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துல ஒரு பெரிய சரக்கு பிராண்ட் இன்டர்நேஷனல் வைட்ல இருக்கக்கூடிய ஒரு சரக்கு பிராண்ட் ஒரு பிராண்ட் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ அவங்க அந்த ரிலீஸ் பண்றது பயங்கரமா ஆட் கொடுத்து அவங்க ப்ரமோட் பண்ணும் அப்படிங்கறதால நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு விஜய் அவர்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களோட 63வது படத்துல அவங்க பிராண்டோட பேனர் வைக்கணும். அதாவது ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்போது எங்களோட பிராண்ட் போஸ்டர் உங்களோட படத்துல வைக்கணும், நாங்க எவ்வளோ கோடினாலும் உங்களுக்கு நாங்க ஸ்பான்சர் பண்றோம் அப்படின்னு வந்திருக்காங்க. இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம விஜய் அவர்களுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. அவங்கள ஃபர்ஸ்ட் திருப்பி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாருன்னு விசாரிச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரக்கு பிராண்டை என்னைக்குமே நான் ப்ரமோட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு குளிர்பான ஆட்ல நான் நடிச்சிருந்தேன். அந்த ஆட்ல நான் நடிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த குளிர்பான கம்பெனியிலான நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒரு கெடுதிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அந்த ஆட்ல அந்த குளிர்பான ஆட்ல நடிச்சான்னு இது இப்போ வரைக்கும் கூட என் மனசாட்சி உறுத்திட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இன்னமும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம விஜய் அவர்கள், நம்ம இளைய தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சரக்கு கம்பெனியை நான் எந்த காரணத்து கொண்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு செம்ம மாசா சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளோ மாசா சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லும் போது பாலிவுட் ஹீரோ ஷாருக் கான் இந்த சரக்கு கம்பெனியை அவரோட படத்துல பேனரை வைக்கிறதா அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கான அமௌண்ட்டும் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ ஒரு பாலிவுட் ஹீரோவே இப்படி சொல்லும் போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைய தளபதி செம்ம மாசா சொல்லியிருக்காரு, நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது செம்ம கெத்தா சொன்னிருக்காரு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.